எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? எப்போவுமே பெண் பிள்ளைகளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கவங்க அப்பா மேலே. ஒரு அப்பா, வயசான அப்பா இறந்துடுறாருங்க. அவர் 15 லட்சம் கடன் வச்சுட்டு இறந்துடுறாரு. அவர் பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு கடன்காரன் அந்த இடத்துல கத்துறான். அப்போ 3 பிள்ளைங்களும் ஒதுங்கிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அவர் வாங்கின கடத்துலலாம் எங்களால் பங்கெடுத்துக்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த பெண் பிள்ளை ஓடி கையில் கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுத்து காலில் விழுந்து கெஞ்சி அழுகுறா. தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை எடுக்க விடுங்க, நான் மீதி காசை கூட கொடுத்துட்றேன். எங்கள் அப்பா வாழும்போது கஷ்டப்பட்டார், செத்த பிறகும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத பிறகு அந்த பணத்தை எடுத்துட்ட பிறகு அந்த 15 லட்சத்தை கேட்டவர் 15 லட்சம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு கையில் கொடுக்குறாரு. என்னங்க ஐயான்னு கேட்டதுக்கு உங்கள் அப்பா சொல்லிட்டு போன வார்த்தை, இது உங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம். நான் இறந்த பிறகு என் மேலே அன்பாக யார் இருக்காங்கன்னு பார்த்து இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்தா போதும்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாருமா. இந்த பணம் உனக்கு தான் சேரணும்னு சொன்னார். பாருங்கள், பெற்றவங்க நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், நமக்குன்னு நம்ம சேமிக்கவே மறந்துடுறோம். ஆனால் இனியும் நமக்குன்னு நம்ம சேமித்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா நம்ம உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் பாசத்தை விட பணம் தாங்க பேசுது. அந்த பணம் இருந்தால் தாங்க செத்துப்போன நம்ம பணத்துக்கு கூட ஒரு மரியாதை கிடைக்குது. அதனால் பெற்றவங்களே உஷாராக இருங்க, கடமையை செய்யுங்க, உங்களுக்குன்னு நீங்கள் சேமித்தும் வையுங்க. எல்லாமே நன்மைக்கே.